பழமாட்டோம் செவச்சமனு செவ்வாழ பழமாட்டோம் பழமலன்னு தண்டாட்டோம் கொழு கொழுன்னு கொய்யா பழமாட்டோம் உள்ள போறானா புதுக்கிச்சு இந்த லைட் மாத்துக்கு ஆடிட்டு இருக்கறேன் பேசுறதுக்கு ஒரு குஞ்சான கொஞ்சம் கூட காரணம் எங்க குடிக்காது பாரியா அந்த குச்சி சரி அது அப்படி இல்லன்னா என் காதல விடுறது காலையா ஆடிட்டானே என்னை பத்தி சொல்ல பழகிட்ட சொல்லு பேர் எடுக்கிறது அப்புறம் கவலைப்படாத பேர் எடுக்கிறேன் என் பேர் எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறோம் இல்ல நான் பேர் எடுத்து சொல்றேன் நீ பேர் எடுக்க மாட்டேங்க யாத்திர காலத்துல எடுக்கணும் சொல்லு சொல்றேன் எடுத்து சொல்லு போ சொல்றேன் பிள்ளைகிட்ட இங்கே சொல்லு கால் அங்க போகும் கால் அங்க அங்கத்தான் போவோம் அம்மா அவருக்கு என்ன வேணும் நான் யாருக்கிட்டத்தான் போவேன் என்னாச்சு ஆபரேஷன் ஆபரேஷன் யாருக்கு ஒரு டைம் இன்னொரு டைம் நான் பாக்கலாயா ஆனா இங்க வாங்குறேன் அண்ணா அண்ணா இந்த ரெண்டு அடி அடிச்சுனா இவன் யாருக்கிட்டையும் போக முடியாது அண்ணா என்ன பேசுறதுக்கு அழகான அவள பையன் கிடையாதா அது மேல அழுகிறம்மா அப்படியா ஆமா சரி சரி இங்க நில வந்தா எங்க பக்கமா பஸ்டாண்ட் நங்கவலி இல்லைன்னா மேட்டூர் நங்கவலியை சொல்லு அத்தான் பக்கம் நங்கவலியே சொல்ல அந்த பக்கம் இல்லைன்னா மேட்டூர் வச்சுக்க செல்லிலே மேட்டூர் வச்சுக்க மேட்டூர் வச்சுக்க மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரி சரி ஒரு ஆள் கூட்டி வந்துக்கிறேன் அப்படியா ஆமா அது மேலாலே அப்படியா அந்த மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் விட்டு இறங்க பாரு அப்படியே பெரிய பெரிய பில்டிங் பெரிய பெரிய பில்டிங் கட்டி விட்டுருக்காரா கட்டி விட்டுருக்காரு சரி சரி ஆமா அவ்வளவு பெரிய பணக்காரரு ஆமா அந்த பில்டிங் முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே டேபிள் போட்டுப்பா அப்படி ஆமா டேபிள் கேபிள் போட்டுப்பா அப்படி கேபிள் பார்த்தா கொத்து கொத்த சில்லற காசா பாடும் சில்லறையா இருப்பானா அப்படி நோட்டாட்டுக்குது ஏப்பா அது சாப்பு சில்லறை இல்ல பணக்காரரு அட காசு பணத்துல ரொம்ப பெரியவரு ஆமா சரி சரி அந்த பில்டிங்க்கு அடையாளம் எப்படி நான் அவர் அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் இன்னொரு அடையாளம் இருக்குது ஒரு பக்கம் அவரு போட்டா ஒரு பக்கம் அவரு பொண்டாட்டி போட்டா ஆமா சரி சரி உள்ள போறதுக்கு எவ்வளவு செலவா வந்து பெரிய பணக்காரன் வேற சொல்றேன் அப்படின்னா ஒரு 50,000 ஆகுமா கம்மிமா ஒரு 20,000 நீ என்னமோ இதாகிற கம்மி என்ன கம்மி ஒரு 10,000 கம்மி ஒரு 5,000 5 ரூபா இருந்தா போதும் வெறும் 5 ரூபா வெறும் 5 ரூபா இருந்தா பாத்துடலாமா உள்ள போயிட்டு வெளியே வந்துடா ஒரு கையை கட்டிப்பிடா அருமாந்திரனே அண்ணா நீ சொல்றத பார்த்தா இப்பயே அவர்கிட்ட போய் பேசணும் போல இருக்குது போய் பேசாயா வர சொல்லு போய் வர சொல்றேன் உன்னை நம்பிதான் போறேன் நம்ப போயா அவனை நம்பு உனக்கு பின்னால இருக்குது வம்பு நம்ம போறது பெருசு இல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடணும் ஐயோ இவன் பெருச மிய்ய காணோம்னா உன்னை கூப்பிடுவோ போய் தொலை உன்னை நம்பிட்டா நானும் போகாத கட்டிட்டு நீ ஆளுக்கார டே வாங்கிட்டு வலிச்சு நக்கிறவன அங்க போனவன இங்க போனவன பொட்டிக்கார மொட்டாட்டி புசாயத்துல நக்கிறவன என்னடா என்னடா ஆளை பார்த்த பொண்ணு அழகான பிள்ளைங்க அலத்தனா அப்படி பண்ணு கோளாயிர மாட்டிக்க வாய் அதிகமா பேசுனேன் கிழிச்சு விட்டுருவா போட்டு கிழிப்ப நான் மேல ஒரு வேலை கீழே நல்லா கேளுங்கடி அம்மா இதான் ஒரு ஒத்தி அடி பாதை நல்லா கேளுங்கடி ஐயா நல்லா கேளுங்கடி அம்மா இதான் ஒரு ஒத்தி அடி பாதை நல்லா கேளுங்க மாமா என்னாட்ட பத்தினி பொம்பளைங்கள்லாம் நல்லா கேளுங்க மாமா என்னாட்ட பத்தினி பொம்பளைங்கள்லாம் முடிஞ்ச தலை நிம்மராவதான் நடந்து போவோம் ஆம்பளை நீதாண்ட பார்த்து பத்திரமா போகணும் நிமிந்துக்கிட்டு போறா பாரு நிமிந்துக்கிட்டு போறா பாரு அவளை நம்பி போடலாம் நாத்தாம் பத்திரி குமிச்சுக்கிட்டு பக்கத்து போறா பாரு அவன் தான் 107 மாப்பிளப்பா நீ வப்படா தேடி ஓட்டு பாருங்க சுடுகாட்டுல நாய பண்ண கொடுக்குது
அதண்ணா உங்ககிட்ட கொடுத்தா வாங்க முடியாதான் இருக்குது. அவங்க கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்குது, வாங்குறதுக்கு வேற ஆளு கிடையாது. அண்ணா அண்ணா ஓண்டி முண்டா ஓஷாமி ஆயா அண்ணா உனக்கு என்ன அண்ணனோவா அண்ணா மச்சான் அண்ணா பிட்ட சடைக்கு நிக்கிறா அண்ணா உன்னை பார்த்தா என் வீட்டுல ஒரு ஒடுங்க போன சொம்புக்கும்ல அதே மாதிரி வாயிருக்கு. அண்ணா அச்சோ அண்ணா அட என்ன சாமி உன்னை பார்த்தா ஏதோ உள்ள காத்து போன மாட்டேங்குது. உன்னை பார்த்தா உனக்கு என்ன? உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே புறுன்னு ஊறுதுண்ணா. ஆனா டீ ஒரு டம்ளர் சூட கொண்டானா எனக்கு அடியில புடிச்சு மொண்டு ஊத்தி என்ன வேணும்? அப்படி இல்ல, அழகான என்னாட்டு அழகான பிள்ளைகளை பார்த்தா உனக்கு ஒண்ணு வறுமை இப்ப வரலையா? என்ன நோவா? அப்படி இல்ல, நீ பாட்டில்ல விடுவியா? இல்ல விடுறதில்ல. என்னைக்கு பீங்க கிழிச்சு குடிச்சு அன்னிலிருந்து விடுறது. நீ பாடியில போறத நான் பார்க்கணுமே. நான் 5 முகல நங்க கொட்டி விட்டு போயிடுறேன். அப்படி கிடையாது, அழகான ஒரு சினிமா பாடல் என்ன பார்த்தோன்னா எடுத்து விட. அந்த அளவுக்கு உரம் போட்டா வளர்த்துறேன், உட்காரு எடுத்து விடுறேன். அப்படி இல்ல, அழகான பாட்டு நீ அந்தந்த குரல்ல பாடுவேன். டி.கே. சவுந்தரராஜன், உன்னிகிருஷ்ணன், குண்டசாலா, விநாயகர் கோயில் கூத்து வச்சுக்கிறாங்க. கட்ட வார்த்தை பார்த்தாதீங்க, நாசமா போயிருவீங்க. கண்டசாலா, சுசீலா, பொம்பளை குரலையும் பாடுவேன். அப்படியா அண்ணா? அழகான பிள்ளைங்களை பார்த்தா நசுக்க மாட்டியா? நசிக்கு தான் அப்ப வர 3 ஏக்கரை காட்ட ஒருத்தா நானே பையனை புண்டையை தாட்டிட்டு உன்னை நசி போட்டு டெம்போவையும் காலி எழுதி கொடுத்து போட்டோம். ரசிக்க தெரியாதா? அதுக்கான மட்டும் பாடுவேன். காட்டில விளைகிறது கம்புதா ஆடு, காட்டில விளைகிறது கம்புதா, அத காட்டுகார கட்டிக்கிட்டா கம்புதா, சீவே மூட்டி சாத்தம் கொண்டதா, சீவே மூட்டி சாத்தம் கொண்டதா, இவ சீலைய தூக்கணும். பாட்டு எனக்கு பிடிக்கல. என்னடி முடியம்மா உன் கண்ணுல மையி, யார் வச்ச மையி? அது நான் வச்ச மையி. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். கட்ட புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ள, நாக்கு வீட்டா வந்த புள்ள பொண்ணம்மா, நீ என் கண்ணவும் முடிச்சேன் கண்ணம்மா. என்னடி முடியம்மா இவ கண்ணுல புள்ளி. என்னையோட பயங்கரமா நடக்கிற பாட்டு பாடுறேன். ரொம்ப நல்லா இருக்குதா? எத்தனை மணிக்கு வராங்க? 6 மணிக்கு. சரிப்பா, 5 மணிக்கு ஆயிக்கணும். ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. பிள்ளைகிட்ட பிள்ளை ராஜி மாதிரி இருந்தா ஒரு செட்டுல இருந்தா ஒரு பிள்ளை வேணும்னு பாட்டு பாடுமா? என்ன பாட்டு பாடு? பயமா பாடு. இங்க இருக்கலாம் பிள்ளைகிட்ட பாட்டு, ஒரே பாட்டு, ஒரே பாட்டுல பிள்ளை அப்படியே வாங்கணும். கல்யாண பொண்ணு கண்ணால கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருவே பொட்டோடு வருவே சிங்கார தங்க வளையல், வஞ்சி வளையல் முத்து முத்தான வளையலுங்க, வஞ்சி வளையல் தங்க வளையல் முத்து முத்தான வளையலுங்க, அத்தானி காதல் முத்தாக இருந்தால் முத்தாக செய்யும் வளையல் வளையல், அத்தானி காதல் முத்தாம இருந்தால் முத்தாக செய்யும் வளையல், வளையல், கல்யாண பொண்ணு கண்ணால கண்ணு கொண்டாடி வரும் வளையல், வளையல். அம்மா பூவோடு வருவே பொட்டோடு வருவே சிங்கார தங்க வளையல். குழந்தைக்கே இந்த மாட்டா இந்த
பாட்டு பிடிச்சிக்கிட்டா அண்ணா பிடிக்கலைங்கிறாளே கட்டில் போட்ட இடத்திலே தொட்டில் போட்டு வைப்பாளோ கட்டில் போட்ட இடத்திலே தொட்டில் போட்டு வைப்பாளோ கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ இருவருக்கும் இடையிலே பிள்ளை வந்து படுப்பானோ இவளை ரகசியமாய் கொடுப்போது குரல் கொடுத்து நிற்பானோ காது கொடுத்து கேட்டு ஆஹா குவா குவா சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது முட்டிக்காரனுக்கு தான் முத்தம் இந்த மாதிரி வந்துறாங்க வரலடா. அம்மா நல்லா இருக்குதா அண்ணா பாட்டு பிடிச்சிக்கிச்சா நீங்க பாடின பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு சரி, சரி. உங்களுக்கு வருங்காலத்துல வாய்ப்பு உண்டு அவனுக்கு தாயா யா, ஆள் உண்டு அப்படி இல்ல ஆ. அண்ணா, அப்படியாக இருந்தாலும் போனால் போகட்டும் சரிம்மா. நாம பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும் போகட்டும். சீரான சிங்கார பொன்மேடை ஆ. இந்த ஊரினுடைய பெயர் என்ன டிஎம்கே நகர் டிஎம்கே நகருங்க அதான் நானும் சொன்னேன் டிஎம்பி நகர் என்றால் நம்மை போல் நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஆய்த்திருநாடு இங்கு ஆணாக பிறந்த அப்பன்மார்கள் பெண்ணாக பிறந்த நமதருமை தாய்மார்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் நமது அருமை சகோதர சகோதரிகள் அனைவருமே கடலில் போல் சூழ்ந்துள்ளனர்கள் முக்கணிகளில் சிறந்ததுமா ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே தமிழ் மாதங்களில் சிறந்தது தை என மூன்றையும் சேர்த்து மேதைகளாக அமர்ந்திருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றவர்களுக்கும் ஸ்ரீ கலைமகள் கவி நாடக கலைக்குழுவின் சார்பாகவோ திரு கோவிந்தராஜ் வாத்தியார் அவர்களின் சார்பாகவோ நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஓரிரவு நாள் நமக்கு சதுர் நாட்டியம் என்று அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகத்தின் பெயர் என்னடி? குசல நாடகம் ஐயா இதுல நீ என்ன வேஷம் நான் என்ன வேஷம்? குசல்ராஜன் குசலகுமாரி இந்த கூடத்துல வேஷம் போட்டுக்கிறாங்க நீயும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அறிவா நாடகம் என்ன நாடகம்? ஸ்ரீ மகாபாரதம் ராமாயணம் கலந்தது மகாபாரதமும் மகாபாரதமும் ராமாயணமும் கலந்த நாடகம் இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? மரகதவள்ளி திருக்கல்யாணம் என சொல்லக்கூடிய நாடகம். அச்சாசூர் ஆஞ்சநேயர் சண்டை ஆமா. இந்த நாடகத்தில் நீ யார் உண்டை ஏன்டா என்ன முன்னாங்கிற? அண்ணா நான் யாரு? யாரு என்னோட பேர் என்ன? நீ எங்கூத்தியா என்னுடைய விருத்தாந்திரம் என்ன? நான் யாரோட பாப்பா சொல்லட்டுமா? பாடி என்னையா பெயர்? அண்ணா அந்த ரங்க மாதர் வெச்ச சுந்தர வதன ரூபி அந்த ரங்க மாதர் வெச்ச சுந்தர வதன ரூபி ஆயிரம் மின்னலே ஜோதி மின்னலை போல ஆயிரம் மின்னலே ஜோதி மின்னலை போல பால பருவமுள்ள சோழ குயில போல பருவமுள்ள சோழ குயில போல நடை நடந்து என் பின்ன சடை கொள்ளுங்க பின்னே சடை கொள்ளுங்க என் அழகும் பண்பும் பாசமும் நிறைந்த என்னுடைய பெயரோ மணிவாசகி என சொல்லலாம். என்
என்னுடைய பெயரோ மணிவாசகி என சொல்லக்கூடிய மாணிக்கவல்லி என்னுடைய பெயர். மாணிக்கவல்லி. ஆமா. அப்படின்னாலும் அழகான மாணிக்கவல்லிக்கு 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் ஈண்டு எடுத்தாங்களா தாய் தந்தை யாரு? எங்க அப்பா 6, அம்மா 6. கூத்து ஆடுறதுக்கு இருக்கு. இந்த பாடி உள்ள தெல்லு எப்படித்தான் அப்படி கொக்கி போட்டு கட்டுறீங்களா? கிளம்பலாம் எனக்கு கோமணம் தலைய செய்யுது. சொல்லட்டுமா? சொல்லுடாயா. பாடி சொல்லுங்க. அப்படியாக இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடிகளுக்கு என்னுடைய தாய் தந்தை யாருக்கு பேசு இல்ல கொஞ்ச நாள் பேசலாம் கொஞ்ச நாள் பேசி என்னடா அப்படி எட்டிட்டு பாருங்க நான் இங்க இருந்து பார்த்தா தெரியல என்ன தெரியல பாரு தெரியல மூங்கில போயிடுவாங்களா சரி சரி புரியா பாத்துறீங்க ரெண்டு பேரும் பட்டி சில்லற பண்றாங்க ஆட்டாவே ராஜாக்கு அப்படியாக இருந்தாலும் அழகான ஒரு கன்னிப்பெண் பிறந்தேன். அழகுன்னு நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்றேன். அப்படியாக இருந்தாலும் நான் தக்க 16 வயது பாரு 50 கூட அழகா இருக்குன்னு சொல்றேன். அப்படியாக இருந்தாலும் நான் தக்க 16 வயது பருவம் வந்து யான பிறகு நான் வயசுக்கு வந்துட்டேன். என்ன 90 வயசா? சோயா முன்னாடி உலகி போட்டாங்கண்ணா தாண்டறது வழிதாதியா? ஐயோ என் கையில வேப்பலையும் கொடுத்து என்னை மூலையில உட்கார வச்சுட்டாங்க. பேய் பிடிச்சிக்கிச்சா? எப்படி ஆயா நான் சொல்றது? வாயலத்தை பொட்டிலே சொல்லுவேன். அவரு சொன்ன பொட்டிக்கு சேராது, அதெல்லாம் சேர்த்திக்கும்.
அப்படி கிடையாது. என் கையில வேப்பிலையும் கொடுத்து என்ன மூலையில உட்கார வச்சு எங்க தாய்மா முட்டி எல்லாம் வர சொல்லி எனக்கு என்ன கொடுத்திருப்பாங்க. எனக்கு ரூம் கொடுத்து எங்க தாய்மாம வீட்டு சீர்வரிசை கொடுத்தாங்க. அடியே எனக்கு கண்ணு ஆழமாயிருச்சு. ஆட்டியம்பட்டி ஊராக பாரு, கண்ணு ஆழமா போச்சுன்னா அவன் தான் வெளியே நோட்டி விடுவான். ஐயோ அப்படி கிடையாது. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. யாருடைய முண்டை என்னை மாலையிட்டவர் ஆறு ஆறு விட்டவர் ஆறு. சத்தியமா மூட்டுக்காரன் பொழைக்க மாட்டானு. ஏன் இந்த 6 அடி ஆடுகாடி முண்டை 4 மணி 6 மணிக்கு நீலாம் தாலி எடுத்து நீலாம் தவுட்டு மாலை போட்டு அப்படி சொல்லாதம்மா. பிரச்சனை சின்ன குட்டி பிள்ளையாரு போய் சுத்திட்டு வரல முண்டை 6 மணிக்கு அப்படியே படிக்கணும். 6 மணிக்கு அப்படி நடக்கலைன்னா வச்சுக்கா நான் பள்ளி வலிக்கு 25 வருஷம் அப்படியே நடக்கும். 6 மணி 7:45 அதான் தேவடி இறங்குறது. அப்படி இருந்தாலும் என்ன நாயம் பேசுறீங்க சொல்லுங்க. நானு தான் இந்த பொம்பளை பிடிக்கணும்னு பேசுறீங்களா இல்ல வேலை அழுத்த அமைச்சு விட்டா? லவ் மேட்டரா நீ போட இவ்வளவு சிவப்பு பாக்குற அவன் அழகா தான் அப்படி இருந்தாலும் என்ன மாலையிட்டவர் ஆறு ஆறு என்ன வேணும்னவர் ஆறு. பணமா இருக்கு பக்கத்தால எதுக்கு சொல்லிச்சாருங்க அவளுக்கு. என் மன்னவர் யாரு யாரு என் கணவர் யாரு ஐயோ அவர் பேரை சொன்னா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சர்க்கரை பத்துல தேன் மாறி புரிந்து அந்த தேன் நழுவி பாலில் விழுந்து அந்த பாலை நழுவி எதுல விழுந்து பொட்டிக்காரன் பிக்கல அப்பா கருமாந்திரம் அப்படி கிடையாது. அவர் பேரு சொல்றதா இருந்தா ஐயா விடி எடுத்துக்க சொல்லி பிடிக்கல. பேரு எப்படி நான் வாயில சொல்லுவேன். வாயில தள்ளி சொல்லு. எந்த ஊருடா எங்க வீட்டுக்கார பேரு சொல்லணுமா? சொல்லணுமா? சொல்லு சொல்லு. பக்கத்துல சொல்றேன். நீ அங்கேயே சொல்லு. அப்படியே மட்டும் வீட்டுக்காரனா? அம்மாத்த பக்கமா யாருடைய வீட்டுக்காரு மறுபடியும் சொல்றேங்க. நீங்க போட்டால போட்ட வச்சுக்கோங்க. கடைக்கு போல மழை வந்தாலும் எரிஞ்சிட்டு இருந்தா பாதுகாப்பு போச்சு. சொல்லு. அங்க போய் என்ன பணத்தை பாத்தீங்களா நீங்க சமாச்சாரம் அப்படியாக இருந்தாலும் யாரு அந்த பக்கம் தான் பேரலாம். ஐயோ என் புருஷன் பேரு எப்படி ஒரு 10 பொம்பளைங்களும் வாயில சொல்லுவாங்க. 10 பொம்பளை சொல்ல போயிட்டு நீ தேவையா நீ சொல்ல சொல்லு. யாருடி? ஐயோ சொல்லுடி என்னடி பேரு? என்ன பேரு? அவர் பேரா என்ன பேரு? என்ன பேரு? என்னடி பேரு? என்ன
தாலி கட்டிய மன்னர் யார் தெரியுமா? மாணிக்கராஜன் என சொல்லலாம். மாணிக்கராஜன் மரகதராஜனுக்கும் மாணிக்க வெள்ளைக்கும் திருமணமாகி அவங்க போல ஏதோ குழந்தை இருக்குதா? ஒரு பெண் இருக்கிறார். யாரு? என்னுடைய பெண்ணாகப்பட்டவளோ அந்த பொண்ணு அழகு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகு. அப்படியாப்பட்ட அழகு வாய்ந்தது யாரம்மா? மரகதவள்ளி என சொல்லலாம். மரகதவள்ளி அவங்க பொண்ணுக்கு என்ன திருமணம் இல்ல? என்னுடைய மகளாகப்பட்டவளோ தக்க 16 வயது பருவமங்கை ஆகிவிட்டார். அவளுக்கு திருமணம் ஆக வைக்க நான் வந்து என்ன காரணம்? என்ன காரணம்? அசிகர கணவராகப்பட்டவர் கூட்டம் சொன்னார். மல்லிகை முல்லிகை கோம்பு மாந்தாரம் மட்டுவேர் மறை கொடுத்த பாரிஜாதம் என சொல்லக்கூடிய வாசனாதி மலர்களை எல்லாம் பறித்து வந்து தங்களுடைய திவ்ய பாதங்களை பாலால் கழுவி எனது பட்டாடையால் நீர் துடைத்து தங்களின் தேவியாகப்பட்ட மாணிக்கவல்லி பாதாரம் என்ற மலர்களை ஆதாரமாக பணிகிறேன். என்ன பாடியத்துல போறீங்க? 6 மணி கை வச்ச ஏன் மண்டாடி மேல அடிச்சு முடியாவல அடிச்சு முடியா? டேய் அடிச்சு முடியாரா? டேய் வாடி அடிச்சு முடியா? மேரி கண்ட கண்டனா ஏங்க அப்படி அடிச்சு இங்கேதான் வந்தா அவள அடிச்சு முடியா? நீ பாடிங்க அடிச்சு முடியா? ஏங்க டேய் அவள அடிச்சு முடியா? அவள அடிப்பியாரா? Hey, why not? I love you. Can I put it? வாங்கி வெயிடு தலையில தலையில 6 கொடுத்தா வைக்கிறியா? மனுஷன் சுடுகாட்டுல கொடுத்தா அப்பெல்லாம் வச்சா அப்ப நீ விட்டு கொடுத்தா வைக்கிறியா? என் பாஜவனால் எப்படி இருக்கான்னு தெரியுமா? பாஜவனால்
நெடிய சூழ்ந்த கடல் உலகிலே என்றென்றும் எனக்கு மனைவியாக அமர்ந்திருப்பாய். அப்படியா இருந்துட்டால் தங்களுடைய சித்தம் எனது பாக்கியமாகட்டும். வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வாழ்ந்திருப்பேன் வையகத்தில் கோடான கோடிக்காலம். அப்படியாக இறந்தாலும் அரண்மனையில் இருந்த என்னை 1000 தாதிமார்களை விட்டு அதிவிரைவாக அழைத்ததொரு காரணம் என்ன சுவாமி? நம்மளுடைய மகனாகப்பட்ட மருதவல்லியை காண வேண்டும். தந்தையார் அழைத்தார் என்று அதை சீக்கிரமாக அழைத்து வா. ஆமா, அப்படியே ஆகட்டும். சென்று வா.